ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது ஈரானுக்கும் யூஎஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமாபாத்தில் ஒரு பேச்சுவார்த்தை 21 ஹவர்ஸ், அதாவது 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை ஃபெயிலியரில் முடிஞ்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ நாங்கள் கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் பிளாக்கேட் பண்ண போகிறோம், அதாவது முற்றுகையிட போகிறோம். ஸோ அதன் மூலயமா பெரிய அளவில் அழிவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருக்குறாரு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் போர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆக்சுவலி தெரிஞ்சது தான். க்ரூட் ஆயில், யூஎஸ் ஆயில் ரேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ளை எடுத்திருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சப்ளைல இருந்தது. ஸோ இந்த நியூஸ் மூலயமா மறுபடியும் க்ரூட் ஆயில் ஒரு $8 பக்கம் மேலே வந்திருக்கு, யூஎஸ் ஆயில். ஓகேங்களா? ஸோ $8 பக்கம் மேலே வந்திருக்கு. கண்டிப்பாக க்ரூட் ஆயிலில் ஒரு 18 to 19 அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். எதில் அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே லாஸ்ட் வீக்லேயே இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், நல்ல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஒரு $110 $120 வரும். இல்லைன்னா க்ரூட் ஆயிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 day சப்போர்ட் எல்லாம் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10,000 பக்கம் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப 9,556 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 10,247 வரைக்கும் இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஹை சேமாக கிரியேட் பண்ணி, ஸோ நமக்கு ஒரு 20%, சாரி 10% நினைக்கிறேன், ஆமாம் 16% பக்கம் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அகைன் 10,247 வந்தால் கண்டிப்பாக ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். கேப் அப் அங்கேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா பையிங் 10,247ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான் இருக்கும், டிமாண்டு தான். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா கேஸும் கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? 252.7 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட டார்கெட் 257.6, 257.6ங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நேச்சுரல் கேஸுக்கு சப்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜோன் சப்போர்ட் கிடையாது, பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும்தான். ஸோ நமக்கு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 243.8 வரைக்கும் மேபி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எப்படியும் நமக்கு 252.7க்கு மேலே தான் ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் 257.6 வரைக்கும் நமக்கு பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் செல்லிங்கில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா செல் அண்ட் ரெக்கவரி தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் விழுந்திருக்கு. ஸோ நமக்கு மேலே தான் இருக்கு கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பற்றி நம்ம வீக்லி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று. ஸோ நேற்று அந்த வீடியோ போட்டிருந்தா போய் பாருங்கள். இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னில் தான் நமக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு ஒரு பேட்டர்னில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் மேபி $5,234 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு கேப் டவுனே விழுந்தாலும் அங்கேருந்து ரெக்கவரி தான் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோல்டு எம்சிஎக்ஸில் சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா 1,50,546, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,54,494, 1,54,941 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? எப்படியும் கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பனிங் தான். இப்போ 1,52,692 நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எப்படியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா 1,50,546 மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கோல்டில் இருக்கு. நெக்ஸ்ட் சில்வர். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். இப்போ சில்வரோட பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 2,46,692. இப்போ எக்ஸாக்டாக நிற்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,37,582. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பை கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். 2,46,692 பிரேக் அவுட் பண்ணுறப்ப.
நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான், தொடர்ந்து வந்து நமக்கு பையில தான் போயிட்டு இருக்கு. 1215க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது காப்பரை பொறுத்த வரைக்கும் 1251 இல்லை கொஞ்சம் சென்ட்ரலாக ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த 1215ங்கிறது அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். 1170 தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். காப்பரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பை தான். ஸோ எந்த இடத்துல வந்து அதாவது 1141 வந்து பை எடுக்க ஸ்டார்ட் ஆனது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பையில தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்விங் டார்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1251 வரைக்கும் சான்சஸ் இருக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். இப்போ க்ரூட் ஆயிலான கேப் அப் ஓப்பனிங் ஸோ 10,247 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, இது சப்ளை எடுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து டவுட் தான். ஸோ ஈவினிங் நான் சொல்கிறேன். காலையில் வந்து காலையில் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour வந்து ஆர்டர் போட முடியாது, எப்படியும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கிடைக்காது. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 1/2 hour 1 hour ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகும். ஸோ அந்த இடத்துலேருந்து சப்ளை ஆகுமா இல்லையாங்கிறது தெரில. அந்த இடத்துல ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்ததுன்னா நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி போயிடலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ க்ரூட் ஆயில் $8.8 மேலே ஓப்பன் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஒரு 250 பாயிண்ட் கீழே வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் மேலே ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஸ்டாக்ஸு டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இது இப்படியே கண்டினியூ ஆனது. ஸோ இப்போ வந்து இன்னொரு 2 hours இருக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு. இப்போ 250 பாயிண்ட்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆச்சு ரெக்கவரி எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 250 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கிறப்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி எடுத்தது அப்படின்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த 250 கண்டினியூ ஆகுது, இல்லைன்னா இன்னொரு கொஞ்சம் 300 எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அகைன் வந்து நமக்கு வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கலாம். ஏன்னா டாலர் ஐஎன்ஆர் இந்தியா விக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மேபி இந்த லோ, அதாவது எயித்து லோ வந்து 23,631. ஸோ இங்கே வந்துட்டு கூட கிஃப்ட் நிஃப்டி பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு. எப்படி கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுன்னா நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆச்சு இந்த இடத்துல ரெக்கவரி ஆனதுன்னா கொஞ்சம் நம்பலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் மறுபடியும் கொஞ்சம் செல்லிங் ஆனால் கூட மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் எல்லாம் இறங்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்க்கலாம். வேர்ல்டு இண்டெக்ஸ் பெரிய அளவில் இல்லைங்க, அதாவது வெறும் 6 பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்த நியூஸில் கண்டிப்பாக ஒரு 30-35 பாயிண்ட் ஆச்சு இறங்கியிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் ஆச்சு இறங்கியிருக்கணும். ஒரு 6 பாயிண்ட் இப்போதைக்கு வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்னிங் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் நிஃப்டி கண்டினியூ ஆனது ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் கண்டினியூ 300 பாயிண்ட் பக்கம் கண்டினியூ ஆனது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ரெக்கவரி இங்கே ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா அங்கேயே ரெக்கவரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டாருங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா -3.42%, விப்ரோ -3.98%, ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க் பரவாயில்ல, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் பரவாயில்ல. பட் ஐடி செக்டார் இந்த 2 ஸ்டாக்ஸ் வந்து ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 3%க்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்ம மார்க்கெட்லேயும் கொஞ்சம் இன்ஃபோசிஸ் விப்ரோ எல்லாம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஏன் ஏடிஆர் வேல்யூஸ் பார்க்குறோன்னா ஸோ சேம் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோலாம் ஆல்ரெடி இந்த 3% 4% டவுன் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் அதை தொடர்ந்து கீழே இறங்கிறதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு. ஸோ ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங் செட்டப் இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து இந்த ஏடிஆர் வேல்யூஸை வச்சு நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. க்ரூட் ஆயில் 10,247 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.